ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணதுலேருந்து இங்க டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 21,700லேருந்து 69,100 வரைக்கும் சேலரியுமே வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து 28 ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் சென்ட்ரல் ரயில்வேலேருந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இப்போ நியூவா உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 28 ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து பாருங்க லெவல் 2 கேட்டகரிக்கான போஸ்டிங்ஸ்க்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, 12த் வந்து நீங்க மினிமம் வந்து பாஸ் பண்ணியிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. 12த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சினாலும் சரி 50% ஆஃப் மார்க் வந்து நீங்க 12த்ல வந்து எடுத்திருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 10த் முடிச்சுட்டு நீங்க வந்து அப்ரண்டிஸ்ஷிப் வந்து பண்ணியிருந்தாலுமே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி நீங்க வந்து 10த் முடிச்சுட்டு ஐடிஐ ட்ரேட் நீங்க பண்ணியிருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. லெவல் 1 கேட்டகரிக்கு வந்து பாருங்க 10த் பாஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு ஈக்குவலன்ட்டா நீங்க வந்து என்ஏசி சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லன்னா வந்து 10த் முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அந்த மாரி வந்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க, இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது நீங்க வந்து லெவல் 2 கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, 18லருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். லெவல் 1 கேட்டகரினா 18லருந்து 33 வயசு குடுத்துருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. ஓபிசி கம்யூனிட்டியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்பர் டேட்டுமே இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இதுல அந்த டேட்ல வந்து நீங்க பொறந்திருக்கிற மாரி இருக்கும். அது வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து பாருங்க எஸ்சி, எஸ்டி 5 இயர்ஸ், ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கும். ஸோ இதுல எக்ஸாம் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, ஸோ இதுல ரயில்வேவோட ரூல்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி, ஃபீமேல் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ரூ. 250 வந்து ஃபீஸு. ஸோ மீதி இருக்கிற கேட்டகரிக்கு ரூ. 500 வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இதில வந்து ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. அது வந்து எப்போ பண்ணுவாங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ரிட்டன் எக்ஸாம் நீங்க அட்டெண்ட் பண்ணதுமே வந்து உங்களுக்கு அந்த ரூ. 250 ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. அதே நீங்க ரூ. 500 பே பண்றவங்களுக்கு வந்து ரூ. 400 வந்து ரீஃபண்ட் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நீங்க ஆன்லைன்ல பே பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா, உங்க அக்கவுண்ட்ல இருந்து நீங்க பே பண்ணுங்க. அப்பதான் வந்து நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணது உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து இங்க கரெக்ட்டா வந்து இங்க நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து பாருங்க 60 மார்க் வந்து உங்களுக்கு வந்து இதில வந்து உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த 60 மார்க்கான ரிட்டன் எக்ஸாம்க்கான பேட்டர்ன் குடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க்லாம் வந்து இருக்கு. அதே மாரி வந்து சர்டிஃபிகேட்ஸ் மார்க்ஸ் ஆன் சர்டிஃபிகேட்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கு வந்து ஒரு 40 மார்க். அதாவது இது வந்து ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் கோட்டால வந்து எடுக்குறாங்க. குவாலிஃபிகேஷன் பிளஸ் உங்ககிட்ட வந்து ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்க்கான இது வந்து நீங்க வச்சிருக்கணும். அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 40 மார்க் வந்து குடுப்போம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அது வந்து பாருங்க நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். நேஷனல் ஈவென்ட்ஸ் இந்த மாரி நேஷனல் ஜம்போரி இந்த மாரி இதெல்லாம் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கு வந்து பாருங்க ஒரு 10 மார்க் இந்த மாரி வந்து உங்களுக்கு வந்து பாருங்க ஸ்கவுட்ஸ் இதுக்கு வந்து உங்களுக்கு தனியா வந்து மார்க் வந்து அலாட் பண்றாங்க. இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 100 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்க வந்து வச்சிருக்கணும். ஸோ குவாலிஃபிகேஷன் பிளஸ் அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ரிட்டன் எக்ஸாம்க்கான சிலபஸ்மே வந்து பாருங்க இங்கேயே குடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ் வந்து நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. 60 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாமே வந்து நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு வந்து பாருங்க, இங்க லிங்க் குடுத்துருக்காங்க பாருங்க. rrccr.com குடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். தேர் வில் பி நோ இன்டர்வியூனே குடுத்துட்டாங்க. உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு டைரக்ட்டா போஸ்டிங் தான். ஸோ இன்டர்வியூ அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்க வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. உங்களோட ஃபோட்டோல இருந்து, சிக்னேச்சர்ல இருந்து, உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அது எல்லாமே இங்க வந்து கம்ப்ளீட்டா இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க, இங்க வந்து மெயில் ஐடி குடுத்துருக்காங்க. இந்த மெயிலுக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.